ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆன்கியோ HDR 670 பார்க்க போகிறோம். ஸோ இது நோ சவுண்ட் ப்ராப்ளம் தான் வந்திருக்கு. என்ன ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒர்க் ஆகும், ஆனால் இது சவுண்ட் வராது. எப்படி சவுண்ட் வராது, என்ன ப்ராப்ளம் இருக்குது, இதில் நான் உங்களுக்கு டயக்னோஸ்டிக் மோடெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட்டு சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே முடிக்கிற மாதிரி பார்க்குறேன். ஸோ வாங்க என்னாச்சுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இது ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஆம்பிள் செக்ஷன் ரொம்ப நீட்டாக இருக்குது. மேபி க்ளீன் பண்ணியிருக்கலாம், லைட்டாக டஸ்ட் இருக்குது. ஸோ இது பிரச்சனை இல்லை. ஸ்பைடர் வெப்பு இது க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டஸ்ட்டாக பார்த்துட்டு இந்த அளவு இருந்தாவே போதும் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. இப்போதைக்கெல்லாம் வர செட்டுங்களாம் ரொம்ப ஐடலில் வச்ச செட்டெல்லாம் அனுப்புகிறாங்க. ஓகே, இப்போது இதுக்கு வருவோம். ஸோ இது என்ன பார்த்துடலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். முடிஞ்ச அளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்டாகவும். முடிஞ்ச அளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கா மாதிரியும் நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ எடுத்த உடனே மொத்தமாக பிரிக்காமல் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கை வைக்கணும். இப்போதைக்கு இது அன்டச்டு யூனிட் தான். எப்படி சொல்கிறேன்னா, ஒரிஜினல் டேக் உட்பட எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த டேக்லாம் பிரித்தா தான் நம்ம இதை வெளியே எடுக்க முடியும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டேக்கும் பிரிக்கலை, அப்போது எல்லாமே அப்படியே ஆசிட்டிஸ் இருக்குது. ஸோ HDMI போர்டில் எந்த ஒரு ஒர்க்கும் நடக்கலை. நம்மளுக்கு வீடியோ அவுட்புட்டு இன்புட்டு எல்லாமே ஒர்க் ஆகுது. டிஎஸ்பி ஓகே, இந்த டிஎஸ்பி பிரச்சனை இல்லை. ஸோ இது ஹீட் ஆகுதா இல்லை டெட் ஷார்ட்டாக இருக்கான்னு இனிமேல் தான் நம்ம பார்க்கணும். சைடு போர்டு எதுவுமே டச் பண்ணல, எல்லாமே கிளியராக தான் இருக்குது. ஓகே, ஸ்ட்ரிப்பு உட்பட எதுவுமே கேட்டல. ஸோ ஆசிட்டிஸ் இருக்குது, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. இந்த மாதிரி யூனிட் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அட்டன் பண்ணுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இது நம்ம போர்ட் லெவலில் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம டிஎஸ்பிக்கு போகிற பவர் சப்ளை டிஎஸ்பி நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டா டேரெக்டாகவே முடிஞ்சிடும். ஸோ நம்ம வாங்க அதை பார்க்கலாம். ஓகே, இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு எடுத்த உடனே ஆன் பண்ணி பார்க்காம நம்ம வோல்டேஜ் எல்லாமே பார்க்காத ஜஸ்ட் டேரெக்டாகவே நம்மளுக்கு ஷார்ட் இருக்காதுன்னு பார்த்துலாம். மீட்ரு ஸோ கண்டினியூட்டி மோடில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு போகிற பவர் சப்ளை முதல்ல செக் பண்ணிடலாம். இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டர் செக் பண்ணால் மேக்ஸிமம் ஷார்ட் இருந்துச்சுன்னா இங்கே தெரியும், ஷார்ட் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது பாருங்கள், இண்டக்டரோட. ஸோ இதை செக் பண்ணாலும் தெரிஞ்சிடும், இது டிஎஸ்பிக்கு போகிற பவர் சப்ளை. ஸோ இதுவும் ஷார்ட் இல்லை. அதை விட்டிங்கன்னா இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும், இந்த இடத்துலையும் டெஸ்ட் பண்ணால் தெரிஞ்சிடும். இதை விட்டிங்கன்னா இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். ஸோ இது எல்லாமே 3.3 வோல்ட்டு இன்புட் ஆகிறது இந்த ஐசிக்கு. ஸோ டெட் ஷார்ட் இருந்துச்சுன்னா ஈஸியாக இங்கே தெரியும். இப்போ வரைக்கும் ஷார்ட் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் டேரெக்டாக ஐசி நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணாமல் கிரவுண்டில் ஒரு வாட்டி கனெக்ட் பண்ணிவிட்டு கிரவுண்டில் எவ்வளோ ஓம்ஸ் காமிக்குது அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணணும். ஸோ அப்படி தான் நம்ம டிடெக்ட் பண்ண முடியும். இது கிரவுண்டு, இது பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த ஒரு கெப்பாசிட்டி டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதுவும் ஓகே, இதுவும் ஓகே, இதுவும் ஓகே. ஸோ இப்போது இந்த கேஸில் சப்போஸ் இங்கே வோல்டேஜில் ஷார்ட் இல்லை, இந்த மாதிரி கிரவுண்டில் பண்ணும்போது, ஸோ கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 0.597 இப்படி போயிட்டுருக்கு பார்த்துங்க. ஸோ அதே இந்த கெப்பாசிட்டிலாம் டச் பண்ணுறேன். சப்போஸ் இந்த இடத்துல இப்படி இருந்துச்சுன்னா 100 ஓம்ஸுக்குள்ளே இருந்துச்சுனாவே ஐசி சம் மிஸ்ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு லெக்கில் ஓப்பன் ஆகிருக்கலாம், இல்லை ஏதாவது இன்டர்னலாக ஓப்பன் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. ஸோ ஐசி ஓகே. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி பார்த்துடலாம், வோல்டேஜ் கரெக்டாக வருதா அப்படின்னு. மீட்டர் வோல்டேஜ் மோடில் இருக்குது. ஸோ ஸ்டாண்ட் பை லைட்டு ஓகே, செட் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணும்போது வோல்டேஜும் 3.3 வோல்ட்டு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் க்ளீனாக இருக்குது. ஸோ இதை விட்டிங்கன்னா நம்ம செக் பண்ண கெப்பாசிட்டிலாம் இப்போ செக் பண்ணிடலாம். 3.3 வோல்ட் ஓகே, க்ளீனாக இருக்குது. 3.325 எக்ஸாக்டாக இருக்குது. ஸோ இதுவும் க்ளீனாக இருக்குது. இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது பாருங்கள், இது நார்மலாகவே கிரவுண்டில் தான் காமிக்கும். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்கிட்ட டவுட்டு கேட்குறவங்க நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, இங்கே இருக்க ஒரு கெப்பாசிட்டரும் இந்த ரெசிஸ்டன்ஸும் டேரெக்டாக ஷார்டிங்கில் இருக்க மாதிரி இருக்குன்னு அப்படின்னு காமிப்பாங்க.
இது ஆக்சுவலாக கிரவுண்டு லைனு, கிரவுண்டுக்கு வந்து லூப் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃபியூஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இது இல்லைனாலும் இது ஒர்க் ஆகும், இது பிரச்சனை இல்லை. அதனால் அதை பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. இந்த இடத்துல 3.3 வோல்ட் ஓகே, எல்லாமே பக்காவாக இருக்குது. கிறிஸ்டல் 1.5 வோல்ட் ஓகே. ஸோ டபுள் சைடு 1.7 இதுவும் ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது பாருங்கள், இது இண்டக்டராகவும் வேலை செய்யும், கெப்பாசிட்டராகவும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வர வேண்டிய வோல்டேஜ் செக் பண்ணிங்கன்னா 3.3 வோல்டு. ஸோ 3.3 வோல்டு ஓகே. ஸோ இங்கே கெப்பாசிட்டர்லாம் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல 1.8 வோல்டாக இங்கே கன்வெர்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இங்கே செக் பண்ணிக்கணும். 3.3 வோல்ட் மட்டும் என்ன ஆகுது. ஓகே, 1.6 வோல்ட் இங்கே கன்வெர்ட் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கெப்பாசிட்டர் 1.5 வோல்டு. ஸோ நம்மளுக்கு ஐசி ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி தான் காமிக்குது, ஆனால் சவுண்டு வரல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே சிக்னல் வைஸில் தான் செக் பண்ணோம். சிக்னல் வைஸில் நான் செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஐசி நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து ஓவர் ஹீட் ஆகுதான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒரு கஸ்டமரோட சப்ஸ்கிரைபரும் கூட அவரோட ஹெல்ப்பால் ஃபைனலாக தெர்மல் கேமரா வாங்கிட்டேன். ஸோ இன்ஃபீரே P2 Pro. ஸோ இதை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கிட்ட ஆக போகுது, 15 டேஸாக இருக்கும். ஸோ இந்த கேமராவோட சைஸ் பாருங்கள், இவ்வளோ தான். இது இந்த தெர்மல் கேமரா மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான். ஸோ ஒரு நாபோட இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் வைக்கிறேன், வால்யூம் கண்ட்ரோல். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இது மேக்ரோ லென்ஸு, இதுதான் வந்து ஆக்சுவல் தெர்மல் கேமரா. ஸோ இதுதான் இதோட சைஸு. ஸோ இப்போ நம்ம இது இருக்கிறதுனால நம்ம வந்து ஏதாவது ஓவர் ஹீட் ஆகுதா அப்படின்னு இதை வச்சே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்கோப் மோடில் வந்து கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இதில் வந்து நம்ம ஸ்கோப் மோட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து செக் பண்ணாக்கா என்ன செக் பண்ணணும்னா, ஸோ இதை நான் செக் பண்ணி காமிக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், அதுக்கப்புறம் எப்படிலாம் நம்ம மெயின் ஐசி, டிஎஸ்பி ஐசி, சிக்னல் லெவலில் டெஸ்ட் பண்ணுறது நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வேண்டாம், ஏன்னா இப்போதைக்கு நிறைய பிகினர்ஸ் வந்து ரொம்ப தப்பான மிஸ்டேக்கால் ஐசியை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிடுறாங்க, இருக்கிறது ரொம்ப சிவியர் ஆகிடுது. ஸோ அதனால் அதை நான் ரிவீல் பண்ணல. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக காமிக்காமல் ஓரலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்ன டெஸ்ட் பண்ணுவேன். மேக்ஸிமம்னா டிஎஸ்பி ரெடி சிக்னல் கரெக்டாக இருக்கா, டிஎஸ்பி ரீசெட் சிக்னல் கரெக்டாக இருக்கா, டிஎஸ்பி கிளாக் சிக்னல் கரெக்டாக இருக்கா, டிஎஸ்பி சிக்னல் வந்து அவுட்புட் சிக்னல் எல்லாமே கரெக்டாக இருக்கா, டிஎஸ்பி இன்புட் சிக்னல் எல்லாமே கரெக்டாக இருக்கா, இதை தான் செக் பண்ணுவோம். ஸோ இதை தவிர வோல்டேஜ் எல்லா பின்லேயும் வோல்டேஜ் ப்ரெசென்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவோம். ப்ளஸ் எல்லாத்தோட ஐசி கம்யூனிகேஷன் செக் பண்ணுறது, ப்ளஸ் வந்து எஸ்டி நம்ம வந்து மெயின் ஐசிக்கும் இதுக்கும் கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணாவே மேக்ஸிமம் எல்லாமே சரியாக போயிடும். ஸோ இப்போ நான் அப்படி தான் செக் பண்ண போகிறேன், எல்லாமே சிக்னல் வைஸில் செக் பண்ண போகிறேன், ப்ளஸ் வோல்டேஜ் எல்லாம் செக் பண்ணி முடிக்கணும். ஸோ இதெல்லாம் நான் செக் பண்ணதாட்டு உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஐசி ஃபால்ட்டுனா டேரெக்டாக ஐசியை மாற்றிடலாம். ஸோ இல்லைனா வேறு எதாவது ஃபால்ட்டுனா நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, ஸ்கோப்பில் கனெக்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் ஐசி வந்து இன்புட் சிக்னல் கிளாக் சிக்னல் ஆசிலேஷனாக இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து 17 மெகாஹெர்ட்ஸில் ஒரு பக்கம் வருது, ஒரு பக்கம் 35 போகுது. ஸோ ரெண்டு பக்கம் மாறி வரதுனால ஐசி வந்து டெஃபெக்ட்டு கன்சிடர் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஐசி சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ ஐசி எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு நம்ம ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ ஐசி எடுத்துகிட்டு அந்த பேடை க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது பேடு எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும், ப்ளஸ் இந்த ஐசியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவு வந்து எப்பவுமே வழக்கமாக வர ஆன்கேவோட இது நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் எதுக்காக ஃபெயில்ட் ஆச்சுன்னு தெரியல.
ஸோ இதை ஃபெயில்டுன்னு டீம்டு பண்ண முடியாது. ஸோ ஃபெயில்டுன்னு டீம்டு பண்ண முடியாது. இது நம்ம வேறு ஒரு ஐசி போட்டுட்டு இது ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஐசியில் வந்து கிளாக் சிக்னல் சரியாக வராதனால தான். மற்றபடி டிஎஸ்பி சிக்னல், எனேபிள் சிக்னல், ரீசெட் சிக்னல் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஐசி போட்ட பிறகு தான் தெரியும் எப்படி சிக்னல் கரெக்டாக இருக்கா, சவுண்டு வருதா இல்லையான்னு. வாங்க அதையும் நம்ம மாற்றி பார்த்துடலாம். ஓகே, நான் ஐசி சால்டர் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இது வந்து இன்னும் பேஸ்ட்டெல்லாம் கிளியர் பண்ணல. எதுக்காகனா சஸ்பெக்ட் இருக்குது. அதாவது இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஐசி வந்து ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது, எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் சவுண்டு வரல, கிளாக் சிக்னலும் சரி வரல. ஸோ இந்த கேஸில் இந்த மாதிரி நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இது பண்ணுறதுக்கு பேஸ்ட்டு திரும்ப அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ சப்போஸ் இந்த ஐசி திரும்ப வெளியே எடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா நம்ம பேஸ்ட்டு வந்து அப்ளை பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு அப்படியே நம்ம லைட்டாக ஹீட்டு காமிச்சா போதும், இந்த பேஸ்ட்லேயே வந்துடும். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். இனிஷியலாக வந்து முதல்ல டயக்னோஸ்டிக் முடிகிற வரைக்கும் எதையுமே வந்து ஃபுல்லாக பண்ண வேணாம், அப்படியே தேவையானது மட்டும் பண்ணால் போதும். ஸோ இப்போது நம்ம என்னென்னு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம HDMI அவுட்புட்டு இன்புட்டு எல்லாம் அப்படியே கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ ப்ராப்பராக இந்த மாதிரி ஆன் பண்ணி பார்க்கறதுனா நம்ம வந்து ஜஸ்ட்டு எல்லாமே செக் பண்ணிட்டு தான் திரும்ப ஆன் பண்ணணும். ஒரு நம்பிக்கை தான், ஓகே ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஜஸ்ட் அப்படியே எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓகே ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னென்னலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு அதுக்கப்புறம் தான் செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஐசி மாற்றின உடனே ஆன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். இல்லைனா வந்து எதுவுமே கனெக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ஆன் பண்ணி பாருங்கள், அதுதான் நல்லது. ஸோ என்னோடய கேஸில் நான் சால்டரிங் பக்காவாக பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அதனால் ஓகே, நம்ம இப்போ இதை ஆன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ பவர் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இது அப்படியே ரா வீடியோ தான், அப்படியே கட்டு இல்லாமல் தான் கொடுத்துட்ருக்கேன். இங்கே டேப்பில் நான் கொடுக்கல, சிடியில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். HDMI செக் பண்ணிடலாம். HDMI வீடியோ அவுட்டு டிடெக்ட் ஆகிட்டு சவுண்டு வருதான்னு. சூப்பர். ஸோ இந்த இடத்துல வீடியோவும் டிடெக்ட் ஆகிடுச்சு, சவுண்டும் பக்காவாக வந்துருச்சு, பிசிஎம் டிடெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது இன்புட் வந்து பிசிஎம்மில் தான் இருக்குது. சிடியில் நம்ம எதுக்கும் செக் பண்ணி பார்த்தலாம். சிடியில் வந்து ஆப்டிக்கல் கொடுத்துருக்கு, ஆப்டிக்கலும் ஓகே. ஸோ இந்த மாதிரி இப்போ இது ஓகே. ஸோ ஓகே ஆனதுனால நான் சொல்லலை, ஜஸ்ட்டு ப்ராப்பராக பண்ணாக்கா பக்காவாக ரெடி பண்ணிடலாம். பார்க்கறதுக்கு இப்போ உங்களுக்கு சிம்பிளாக தெரியும். சப்போஸ் இது வந்து ரெடி ஆகலை, நான் நினச்ச மாதிரி நான் இதில் ஆக்சுவலாக அப்படியே நினச்சேன் ஐசி வந்து இது திரும்ப எடுக்க வேண்டியது இருக்கும், அதனால் க்ளீன் பண்ண வேண்டாம். ஆனால் இதில் வந்து ஓகே ஆகிடுச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே ஆகலைன்னா அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து ரேம் ஐசிலாம் எப்படி செக் பண்ணுறது, ரோம் ஐசி எப்படி செக் பண்ணுறது, ஸோ இதுக்கப்புறம் இன்டர்னலாக இன்டெப்த்தாக எப்படி போகிறது டிஎஸ்பியில் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லலான்னு பார்த்தேன். ஆனால் இந்த ஐசியில் அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஓகே, இதோட ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் வீடியோ இன்புட் அவுட்புட் எல்லாமே ஒர்க் ஆகுது. இப்போதைக்கு எல்லா சேனலும் செக் பண்ணிட்டு சப்வூஃபர் செக் பண்ணிவிட்டு எல்லாமே பக்காவாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக ஒரு டெஸ்ட் ரன் விடுறேன். ஸோ இதெல்லாமே நான் க்ளீன் பண்ணி முடிச்சிடுறேன். ஓகே, இது டெஸ்ட் ரன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எல்லா போட்டும் செக் பண்ணிவிட்டேன், எல்லா பேராமீட்டர்ஸும் கரெக்டாக இருக்குது. ஸோ ஐசி எல்லா சாக்கெட்லேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணி இப்போ பக்காவாக இருக்குது. இது ரொம்ப நேரம் டெஸ்டிங் விட்ட பிறகு தான் நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போது எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து ஆப்டிக்கல், அனலாக்கு, ஆப்டிக்கல், HDMI கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கேன், சப்வூஃபர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு சப்வூஃபர் மட்டும் தான் அப்பில் இருக்குது. சவுண்ட் வைக்கிறேன் பாருங்கள். சரி, ஒரு ஸ்பீக்கர் கனெக்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள்.
ஸோ இது சப்பு. இப்போது ஒரு 30ல் வச்சுட்டு நம்ம ஸ்பீக்கர் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன மோடில் இருக்குன்னா, இது ஆல் சேனல் ஸ்டீரியோவில் தான் இருக்குது. இங்கே பார்த்தா தெரியும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். மேலே கனெக்ட் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு, ஃப்ரண்ட்டு ரைட்டு. ஸோ சப்பை எடுத்துடுறேன். இப்போது கொஞ்சம் கிளியராக இருக்கும் வாய்ஸ் கேட்கறதுக்கு. சென்டர், சரவுண்டு ரைட்டு, சரவுண்டு பேக்கு லெஃப்ட்டு, சரவுண்டு பேக் ரைட்டு. ஸோ இன்னமும் கொஞ்சம் வால்யூம் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ வால்யூம் வந்து ஒரு 50ல் இருக்குது. இப்போ நம்ம நல்லாவே கேட்கலாம் சவுண்டு. ஸோ இது பக்காவாக இருக்குது. இப்போதைக்கு டெலிவரிக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு சின்ன விஷயமா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கீங்கன்னா அப்படி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.